எங்க அண்ணன் வைகோ கருணாநிதி ஒரு இன துரோகி, இப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதே அண்ணன் வைகோ அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆதரிச்சு வேலை செஞ்சது மதிமுக இல்லை என்று சரியான தலைவன், சத்தியம் பேசுகிற தலைவன். 2011 இதே திமுகவை மதிமுக ஆதரிச்சு வேலை செஞ்சதா இல்லையா? சொல்ல பாப்போம். சொல்ல நான் கட்சியை கழிச்சிட்டு போயிடுறேன். இன்னைக்கு கருணாநிதி இன துரோகின்றா, அன்னைக்கு யார்? போரின் சுவடு ஆறாத, ரத்த வாடை காயாத, எங்கள் பிணத்தில் வாடை மாறாத நேரத்திலே திமுகவை நீங்க ஆதரிச்சீங்களா இல்லையா? இமயம் சேராவ ஜெவராஜ் கிட்ட அந்த இமயம் தொலைக்காட்சியில திமுகவுக்கு கருணாநிதிக்கு எதிராக எந்த செய்தியும் வரக்கூடாது என்று சொன்னீங்களா இல்லையா? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்களை ஆதரித்து வேலை செய்யறது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று ஐயா கலைஞர் அவர்கள் அறிக்கை கொடுத்தாரா இல்லையா? இல்ல இல்ல நாங்க ஆதரிக்கல என்று ஏன் நீங்க மறுக்கல? பதில் உண்டா? கை எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, கை எப்பக்கம் உயர்ந்தாலும் சரி, சூரியன் எத்திசை உதித்தாலும் சரி, மாம்பழம் எவ்வளவு கனிந்தாலும் சரி, இலை கருகினால் போதும் என்று உங்கள் கொள்கை பரப்பு செயலாளர், அன்றைய செயலாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத்து பேசினாரா இல்லையா? இன்னைக்கு கருணாநிதி இன துரோகி எப்படின்னா எப்படி இருக்கு? சந்தர்ப்பவாதம், அரசியல் லாபம், சிக்கி சிக்கி சிவஞ்சு போனமடா என் அருமை பிள்ளைகளே. எல்லாரையும் நம்பி நம்பி நாதியற்று போனமடா. எல்லாம் நடிப்பு, எல்லாம் வேஷம். எவ்வளவு காயம், எவ்வளவு வலி. யார்கிட்ட போய் சொல்றது? யார்கிட்ட போய் சொல்றது? யாரை நம்பி நிக்கிறது? எல்லாம் முடிஞ்சு, அழுதாச்சு, கண்ணீர் இல்லை, வெறும் காயம். இனி இவனையும் நம்பி எவனையும் நம்பி பயன் இல்லை. அன்னைக்கு எடுத்தமடா முடிவு. எனக்காக நீ சாப்பிட்டு எனக்கு பசியார போகுதா? என் மூச்சு காற்ற நீ சுவாசிச்சு நான் உயிர் வாழ முடியுமா? என் உரிமைக்கு நீ என்னடா போராடுவது? நானே போராடி பெறுவது. முடிவெடுத்த நான் ஜெயலலிதாவை நம்பி கருணாநிதியை நம்பி நிற்கிறாள்னு நினைச்ச. என் தலைவன் இன விடுதலைக்கு படை கட்டும் போது அமெரிக்கா வந்து வென்று கொடுத்துரும், ஆஸ்திரேலியா ஆயுதம் கொடுத்து வென்று கொடுத்துரும், இந்தியா கூட நின்று வென்று கொடுத்துரும், சீனா வந்து பெற்றுக் கொடுத்துரும், பாகிஸ்தான் வந்து பக்கத்தில் நினைச்சானா? தன்னை நம்பினா, தன் மண்ணின் மக்களை நம்பினா, தன் இனப்பிள்ளைகளை உடன் பிறந்தாரை நம்பினா, படையை கட்டினா, நின்னா. அப்படித்தான் நான் அவரோட போய் சேர்ந்து நிக்கலாமே, இவரோட போய் சேர்ந்து நிக்கலாமே, அவங்க கிட்ட சொல்லு என்னோட போய் சேர்ந்து நிக்கலாம்னு சொல்லிவிடு. ஏன் ஒன்னா நிக்கல? எல்லாரும் ஒன்னா நிப்போம். நாங்க தான் முன்னால் நிப்போம். மான தமிழ் பிள்ளைகள், வீர தமிழ் பிள்ளைகள், நாங்க தான் முன்னால் நிப்போம். யாருவா காலா கையாறு தலை நான் தான். அது தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் ஒருபோதும் தீனு கட்சி வச்சிருக்க எவனோடும் கூட்டு கிடையாது. தீட்டு எந்த தேசிய கட்சியின் உரிமைக்கு நிக்க மாட்டான். எனக்கு தெரியும். நீ எனக்கு எவனும் படம் எடுத்தாத, நான் பார்த்துட்டேன். காவிரிக்கு காங்கிரஸ் நிக்குமா? முல்லை பெரியாற்றுக்கு பாரதிய ஜனதா நிக்குமா? கச்சத்தீவை மீட்க வருமா? என் இனப்படுகொலைக்கு நீதி பெற்று தருமா? ஈழம் தமிழ், அந்த ஈழ தமிழ் மக்களின் உரிமை என்று ஒரு வார்த்தை சொல்லுமா? 90,000 விதவைகள் இன்னும் நிற்கிறார்கள். எல்லாரும் சொல்றாங்கடா, அவங்க கணவரை எல்லாம் கொன்னது எவன் ஏன்டா கேட்கல? சிரியா நாட்டில் 50 பொதுமக்கள் சிரியா நாட்டில் 50 பொதுமக்கள் இறந்து விட்டார்கள் என்று பிரான்ஸ் கண்டிக்குது. எல்லா நாடும் கண்டிக்குதாடா. 1,70,000 என் ஆத்தாலும் அப்பனும் அண்ணனும் தம்பியும் பிஞ்சு குழந்தைகளும் செத்து விழுந்தமடா. ஒருத்தன் கேட்கலையே. நீ எந்த பயிரடா நம்பி நான் நிப்பேன்? என்னை நம்பி நிக்கிறேன். நீ எழுதி வச்சிருக்க இந்த நிலமும் இதன் அதிகாரமும் எனக்கு சிக்கும், தப்பிக்கவே முடியாது. நான் உறுதியா வெல்லுவேன். சத்தியத்தின் மகன், சத்தியமே உருவமாக நின்ற பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பகன். என் வெற்றியை எவனும் தடுக்க முடியாது. எங்க போறோம், எதுக்காக போறோம், எப்படி போவோம் எதுவும் தெரியாத குழப்பவாதி நான் இல்லை.
பெட்டியை எடுக்கும்போது சரியான முகவரி எடுத்துக்கிட்டு தான் கிளம்பியிருக்கேன். எனக்கு எந்த குழப்பமும் இல்லை.